ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ப்ராசஸ் கேப்பபிலிட்டி சிபி, ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் சிபிகே. ப்ராசஸ் கேப்பபிலிட்டி அண்ட் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன, அதை இண்டஸ்ட்ரீஸில் எங்கே யூஸ் பண்ணுறோம், அதோடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி, இதை ஷார்ட்டாக சிபி டினோட் பண்ணுவோம். The explanation of process capability is the ability of process to produce the output within the specification limit. For example, ஒரு manufacturing industry இருக்குன்னா அந்த இண்டஸ்ட்ரியால எவ்வளோ காம்பனன்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி அனாலிசிஸ் பண்ணுறது தான் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி. இந்த ப்ராசஸ் கேப்பபிலிட்டி பியூர்லி பேஸ்ட் ஆன் ப்ராசஸ் ஆஃப் த காம்பனன்ட்ஸ். ப்ராசஸ் கேப்பபிலிட்டி சிபி தமிழில் செயல்முறை திறன் அப்படின்னு சொல்லுவோம். செயல்முறை திறன் என்பது ஒரு தயாரிப்பு அளவுருவின் விவரக்குறிப்பு வரம்புகளின் அடிப்படையில் வாடிக்கையாளர் தேவைகளுடன் தொடர்புடைய ஒரு உற்பத்தி செயல்முறை. அதாவது நம்மளால எவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்கு அந்த பார்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றத செக் பண்ணுற ப்ராசஸ் தான் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற பார்ட்ஸ் கஸ்டமருடைய ஸ்பெசிஃபிகேஷனை மீட் பண்ணணும். ப்ளஸ் அது இல்லாமல் அவங்க ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோமா, எந்த அளவுக்கு நம்ம கிட்ட அவுட்புட் வெளியே போகுது அப்படின்றத ப்ராசஸை ஃபைன் பண்ணுற மெத்தட் தான் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி. நெக்ஸ்ட் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ், ஷார்ட்டாக சிபிகே அப்படின்னு டினோட் பண்ணுவோம். எக்ஸ்பிளனேஷன்: ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் இஸ் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்மெண்ட் ஆஃப் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி. இது என்னன்னா நம்ம ப்ராசஸ் கேப்பபிலிட்டி அப்படின்றோம்ல, அதோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்மெண்ட். ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் செயல்முறை திறன் குறியீடு. செயல்முறை திறன் குறியீடு அல்லது செயல்முறை திறன் விகிதம் சிபிகே என்பது செயல்முறை திறனின் புள்ளி விவர அளவீடு ஆகும். அதாவது ப்ராசஸ் கேப்பபிலிட்டி அது எந்த அளவுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலா இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் சிபிகே கால்குலேட் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் டயக்ராம். ப்ராசஸ் டயக்ராம் இது பெல் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீன் கலர்ல இருக்கிற கர்வ் பெல் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெல் மாதிரி ஷேப்ல இருக்கிறதால இது பெல் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்வ் எதுக்கு பிட்வீன்ல டிரா பண்றோம் அப்படின்னாக்கா லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் நடுவில் இது டிரா பண்ற மாதிரி வரும். ஸோ இந்த வயலட் கலர்ல இருக்கிறது தான் மீன் வேல்யூ. சப்போஸ் கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் இப்போ அவுட்டர் டயாமீட்டர் 32 mm ஒரு அவுட்டர் டிங்ல ஒரு ராட் வேணும் அப்படின்னாக்கா அது மீன் வேல்யூ 32. அதில் 32 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 அப்படின்னு டாலரன்ஸ் வேல்யூ கொடுக்குறாங்கல்ல, அந்த டாலரன்ஸ் வேல்யூ மைனஸில் இருக்கிறது லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், ப்ளஸில் இருக்கிறது அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். ஸோ நம்ம உருவாக்குற ப்ராடக்ட் லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் நடுவில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது அக்செப்டட். இதில் லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் நடுவில் உள்ள கேப் தான் வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர், அதாவது கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட். ப்ராசஸ் வித் லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் நடுவில் உள்ள கேப் ப்ராசஸ் வித். அதாவது நம்ம பெல் கர்வ் எந்த அளவுக்கு கவராக இருக்குதோ அந்த டிஸ்டன்ஸ் தான் ப்ராசஸ் வித்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வித் மீன்ல இருந்து அப்பர் சைடு 3 சிக்மா இருக்கும், மீன்ல இருந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் சைடு -3 சிக்மா ரேஞ்சில் இருக்கும். எல்எஸ்எல் யூஎஸ்எல் அப்படின்னா என்னன்றதை பற்றி தெளிவாக இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு ரிங் ஒன்று இருக்குனாக்கா அதோட அவுட்டர் டயாமீட்டர் 32 அப்படின்னு கஸ்டமர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 32 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 0.2 அப்படின்றது தான் டாலரன்ஸ் வேல்யூ. ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றது 32வோட ப்ளஸ் 0.2 அதிகமாக இருக்கலாம், 32விலிருந்து -0.2 கம்மியாக இருக்கலாம். அதுதான் கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ அந்த 32லேருந்து -0.2 போச்சுனாக்கா
அது வந்து 31.8 mm அப்படின்னு வரும். அது வந்து லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். ஷார்ட்டாக வந்து எல்எஸ்எல் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இந்த 32லேருந்து ப்ளஸ் 0.2 mm அதிகமாச்சுனாக்கா 32.2 mm அப்படின்னு வரும். அது வந்து அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். அதை வந்து யூஎஸ்எல் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த 0.2 வேல்யூ வந்து கொடுத்துருக்கிற மீன் வேல்யூவை விட அதிகமாக இருந்ததுனாக்கா அது வந்து அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். அண்ட் 32 விட கம்மியாக இருந்துச்சுனாக்கா அது வந்து லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து டினோட் பண்ணுறோம். இதில் இந்த 32 அப்படின்ற வந்து நாமினல் வேல்யூ, அதாவது மீன் வேல்யூ. ஸோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற பார்ட்ஸ் வந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் நடுவில் வந்துச்சுன்னா மட்டுமே தான் அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அக்செப்டபிள், அந்த பார்ட்ஸ் வந்து ஓகே பார்ட்ஸ். அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு வெளியே போயிடுச்சுனாக்கா அது வந்து ரிஜெக்டட். ஃபார்முலா ஆஃப் CP/CPK இஸ் CP is equal to USL minus LSL divided by 6 sigma. இங்கே வந்து அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை 6 சிக்மா. 6 சிக்மா அப்படின்றது வந்து ப்ராசஸ் வித்து. ப்ராசஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, ப்ராசஸ் கர்வ் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் சிபி வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இங்கே முழுக்க முழுக்க சிபி வந்து பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய ப்ராசஸை பற்றி மட்டுமே தான் கால்குலேட் பண்ணுவோம். சிபிகேனாக்கா formula for CPK is USL minus mean value divided by 3 sigma and mean minus LSL value divided by 3 sigma. இதில் வந்து ரெண்டு வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். சிபிகேல எது மினிமமாக வருதோ அந்த வேல்யூவை தான் நம்ம வந்து சிபிகே வேல்யூவை எடுத்துக்கணும். இதில் சிபிகே பார்க்க போனோம்னாக்கா இதில் ஒன்லி நம்ம வந்து ப்ராசஸை மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவோம். சிபிகே அப்படின்னாக்கா அந்த ப்ராசஸோடைய ஆக்சிஸ், சென்டர் ஆக்சிஸ் லைனும் மீன் வேல்யூவும் ஒன்னா மீட் ஆகுதா அப்படின்றத கோஇன்சிடன்ஸ் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அனாலிசிஸ் பண்ணுறது தான் சிபிகே. இதில் சிக்மா அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஒரு ப்ராசஸ் வந்து 6 சிக்மா லெவலில் ரன் ஆச்சுனாக்கா நம்ம வந்து 99.73% வந்து நம்ம வந்து குட் ப்ராடக்ட்ஸ் அவுட்புட் தர முடியும். இதில் வந்து ஸ்கிராப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து 6 சிக்மா லெவலில் வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதை வந்து சிக்மான்னு டினோட் பண்ணுவோம். எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஆஃப் செட் ஆஃப் டேட்டா ஃப்ரம் இட்ஸ் மீன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னாக்கா செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குன்னா அதோட மீன் வேல்யூஸ்லேருந்து ஒவ்வொரு டேட்டாவும் எந்த அளவுக்கு வந்து டீவியேட் ஆகிருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா நிலையான விலகல். நிலையான விலகல் என்பது அதன் சராசரியிலிருந்து தரவின் தொகுப்பின் விலகலின் அளவீடு ஆகும். இப்போ ஒரு 10-15 செட் ஆஃப் ரீடிங் டேட்டா இருக்குனாக்கா அந்த 10-15 மீன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு டேட்டாவும் அந்த டோட்டல் மீன் வேல்யூலேருந்து எந்த அளவுக்கு வேரி ஆகுது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுறது தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ப்ராசஸ் டயக்ராமில் வந்து டினோட் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் டயக்ராம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதில் வந்து வர்ற வேல்யூ வந்து மீன் வேல்யூலேருந்து எந்த அளவுக்கு வந்து டீவியேட் ஆகிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் ப்ராசஸ் கர்வ் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. இந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல அதுதான் வந்து ப்ராசஸ் கர்வ், ஆர் இது வந்து பெல் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ராசஸ் இருக்குதுனாக்கா அதில் வர்ற வேல்யூ வந்து மீன் வேல்யூலேருந்து எந்த அளவுக்கு டீவியேட் ஆகிருக்கு அப்படின்றது தான் வந்து சிக்மான்னு டினோட் பண்ணுவோம். இங்கே வந்து -3 சிக்மாலேருந்து +3 சிக்மா லெவல் வரைக்கும் வந்து ப்ராசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ அந்த ரேஞ்ச் தான் வந்து டீவியேஷன். இந்த க்ரீன் கலர் கர்வ் வந்து ப்ராசஸ் கர்வ். ஸோ லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்லேருந்து அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் வரைக்கும் உள்ள இதுக்கு வந்து நம்ம வந்து கர்வ் ட்ரா பண்ணுவோம். ஸோ அந்த மீன் வேல்யூலேருந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அது வந்து -3 சிக்மா, அண்ட் மீன் வேல்யூலேருந்து அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அது வந்து +3 சிக்மா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரவுண்ட் சர்க்கிள் இருக்குன்னா அதோடைய அவுட்டர் டயாமீட்டர், நாமினல் டயாமீட்டர் வந்து 31 ± 0.2 mm அப்படின்றது வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து
31 mm வந்து நாமினல் மீன் டயாமீட்டர் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இந்த பிளஸ் ஆர் மைனஸ் 0.2 mm அது எதுக்குனாக்கா 31ல பிளஸ் 0.2 mm ஆட் பண்ணாக்கா 31.2 mm அப்படின்னு வரும். இது வந்து அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். அண்ட் 31ல மைனஸ் 0.2 mm ஈக்குவல் டு 30.8 mm அப்படின்னு வரும். இது வந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். இங்கே இருக்கிற 31 mm தான் வந்து நாமினல் டயாமீட்டர். ஸோ இதோட மீனிங் என்னன்னாக்கா அந்த அவுட்டர் டயாமீட்டரோடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 30.8 mmல இருந்து 31.2 mm வரைக்கும் அந்த கேப்குள்ள எந்த வேல்யூ வேணாலும் வரலாம். பட் நாமினல் டயாமீட்டர் வந்து 31 mm. ஸோ வர்ற வேல்யூ வந்து 31லேருந்து எந்த அளவுக்கு வந்து டீவியேட் ஆகிருக்கோ அந்த ரேஞ்ச் தான் வந்து டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மீன் வேல்யூலேருந்து நம்ம எடுக்கிற டேட்டா வேல்யூ வந்து எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை தான் வந்து டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். The formula for standard deviation is Sn is equal to whole root of summation I is equal to 1 to n xi minus x bar the whole square whole divided by n minus 1. Here xi அப்படின்றது வந்து நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டேட்டா, நம்ம எத்தனை டேட்டா எடுக்கிறோமோ அதோட இண்டிவிஜுவல் டேட்டா இது. இந்த எக்ஸ் பார் அப்படின்றது வந்து நம்ம எத்தனை செட் ஆஃப் டேட்டா எடுக்கிறோமோ அதோடைய ஆவரேஜ் வேல்யூ. எல்லா டேட்டாவையும் ஆட் பண்ணி எத்தனை டேட்டா இருக்கோ அதால் டிவைட் பண்ணி வர்ற வேல்யூ தான் வந்து எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஃபார்முலாவில் என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு ரீடிங்கையும் வர்ற ஹோல் ஆவரேஜோடைய டிஃப்ரென்ஸ் எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணி டிவைடட் பை எத்தனை நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ் இருக்கோ அதால் டிவைட் பண்ணுவோம். இந்த வேல்யூ தான் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மோஸ்ட்லி பார்த்தோம்னா சிபி ஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ப்ராசஸ் கேப்பபிலிட்டி, அதாவது ஒரு ப்ராசஸ் நம்ம வந்து ப்ராசஸ் கேரி அவுட் பண்ணுறோம்னாக்கா அந்த ப்ராசஸ் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது, அதில் வர்ற அவுட்புட் வந்து எந்த அளவுக்கு மீன் வேல்யூக்கு க்ளோஸராக இருக்குது அப்படின்றத வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு தான் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் யூஸ் பண்ணுறோம். ஒரு ப்ராசஸ் வந்து 3 sigma to ஒரு ப்ராசஸ் வந்து -3 sigmaலேருந்து +3 sigma, அதாவது ஹோல் ஓவர் 6 sigma லெவலில் வந்து ரன் ஆகுதுனாக்கா அதனுடைய அவுட்புட் வந்து 99.73% வந்து குட் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்படி 6 sigma லெவல் ஃபாலோ பண்ணுறதால நமக்கு வர்ற டேமேஜும் கம்மியாக இருக்கும், லாஸஸ் கம்மியாக இருக்கும். ஸோ 99.73% வந்து குட் ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் மூலமா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ராசஸ் கேப்பபிலிட்டி, இதை வந்து ஷார்ட் ஃபார்மில் சிபி அப்படின்னு டினோட் பண்ணுவோம். பேசிக்காகவே ப்ராசஸ் கேப்பபிலிட்டி அப்படின்னா என்ன, அதை எதுக்காக வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போனோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னாக்கா அங்கே வந்து பார்ட்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து எந்த லெவலில் வந்து ப்ரொடக்ஷன் இருக்குது, அவங்களால எவ்வளோ அவுட்புட் தர முடியும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைம் எக்ஸாம்பிள்னு பார்க்க போனோம்னா, இப்போ ஒரு மொபைல் ஃபோன் வந்து புதுசாக லான்ச் ஆக போகுது அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வீக் வந்து அதை லான்ச் ஆக போகிறோன்னா அது வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து அதோட ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு அது வந்து சேல் ஆகும் அப்படின்றத பொறுத்து அதை முன்னாடியே கால்குலேட் பண்ணி அந்த ரேட்டில் வந்து அதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போது இன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்கனாக்கா இன்னைக்கு வந்து சேல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக அதோடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் அதோடைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு நிறைய வந்து சேல் ஆகும். ஸோ அது எந்த அளவுக்கு சேல் ஆக போதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வந்து நம்ம வந்து இங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணாதான் நம்ம வந்து கஸ்டமருடைய நீட் வந்து இப்போ பீப்புள் வந்து எந்த அளவுக்கு அதுக்கு வந்து மொபைல் ஃபோனுக்கு தேவை இருக்குதோ ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து குவான்டிட்டி வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்மளால பண்ண முடியுதா, ஃபியூச்சர் குவான்டிட்டி அளவுக்கு வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியுதா, நம்ம கிட்ட இருக்கிற ப்ரொடக்ஷன் ப்ராசஸை வச்சு நம்ம அந்த அளவுக்கு குவான்டிட்டியை வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி. அதாவது நம்மளுடைய ப்ராசஸ் வந்து தேவையான குவான்டிட்டி அவுட்புட்டுக்கு வந்து கேப்பபிளாக இருக்குதா அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் வந்து சிபி, ப்ராசஸ் கேப்பபிலிட்டி.
The basic formula for CP is upper specification limit minus lower specification limit divided by 6 sigma. இப்போ பேசிக்காவே நம்ம வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி அண்ட் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் இது ரெண்டுத்தை பற்றியுமே வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம். இப்போ நம்ம இதை வந்து ஷார்ட்டாக பார்த்துட்டு நம்ம எக்ஸாம்பிள்குள்ளே போகலாம். இப்போ இந்த டயக்ராம் தான் வந்து சிபி டயக்ராம். இந்த வயலட் கலரில் இருக்கிற லைன் வந்து மீன் லைன், லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், ரைட் சைடில் இருக்கிறது வந்து அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். இந்த கிரீன் கலரில் இருக்கிற கர்வ் வந்து ப்ராசஸ் கர்வ், இல்லைனாக்கா இதை வந்து பெல் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்லேருந்து அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கு உள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரெக்குவயர்மெண்ட் வாய்ஸ் ஆஃப் த கஸ்டமர் ஆர் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் த கஸ்டமர், அதாவது எந்த லிமிட்லேருந்து எந்த லிமிட்குள்ளே இருக்கணும், எந்த ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத டினோட் பண்ணுறது தான் வந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் அண்ட் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். இந்த கிரீன் கலர் எதை டினோட் பண்ணுதுனாக்கா இதுதான் வந்து ப்ராசஸ் வித். நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து அதோடைய ப்ராசஸை வந்து டினோட் பண்ணுறது தான் இந்த கிரீன் கலர் பெல் கர்வ். ஃபார்முலா CP is equal to upper specification limit minus lower specification limit divided by 6 sigma. இது ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ்க்கு ஃபார்முலா வந்து upper specification limit minus mean value divided by 3 sigma and mean value minus lower specification divided by 3 sigma. இங்க வந்து சிக்மா எதை டினோட் பண்ணுது அப்படின்னாக்கா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போய் பார்த்துக்கலாம். சிபி கால்குலேஷன்ல ஃப்ரம் எம்பிரிக்கல் ரூல் நம்ம ப்ராசஸ் வந்து மைனஸ் சிக்மாலேருந்து பிளஸ் சிக்மா லெவலில் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா 68% ஆஃப் அவுட்புட் வந்து நம்ம வந்து கரெக்டாக கொடுக்க முடியும். இதுவே -2 சிக்மா டு +2 சிக்மா அந்த லெவலில் வந்து ரன் ஆச்சுனாக்கா 95% வந்து குட் ப்ராடக்ட்ஸ் வந்து அவுட்கமாக கிடைக்கும். இதுவே -3 சிக்மா டு +3 சிக்மா, அதாவது டோட்டல் -3 +3 டோட்டல் வந்து 6 சிக்மா லெவலில் ரன் ஆச்சுன்னா 99.73% வந்து குட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதனால தான் வந்து 6 சிக்மா லெவலில் வந்து ப்ராசஸ் வந்து ரன் பண்ணி அவுட்புட் வந்து 99.73% வர்றதால ப்ராசஸ் எல்லாமே 6 சிக்மா லெவலில் ரன் பண்ணி அவுட்புட் எடுக்கிறோம். இப்போ வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் வந்து 25 ± 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 25 தான் வந்து நாமினல் வேல்யூ. இந்த 25லேருந்து +5 ஆட் பண்ணால் 13 வரும். அண்ட் 25லேருந்து -5 ஆட் பண்ணோம்னா 20 அப்படின்னு வரும். இங்கே வந்து 20 தான் வந்து சின்ன வேல்யூ, ஸோ அது வந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். அண்ட் 25 அப்படின்றது வந்து நாமினல் வேல்யூ. 30 வந்து ஹையர் வேல்யூ, ஸோ அது வந்து அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். இது நம்ம வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி டயக்ராமில் பார்க்க போனோம்னா இதில் லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் 20 ரெட் கலரில் கொடுத்துருக்குற 2 லைனும், அண்ட் மீன் வேல்யூ வந்து வயலட் கலரில் டினோட் பண்ணியிருக்கோம். அண்ட் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 30. இங்கே ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் வந்து 20லேருந்து 30க்குள்ளே இருக்கலாம் அப்படின்றது வந்து ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் நம்ம ப்ராசஸ் ரன் பண்ணிட்டு அதில் வர ரீடிங் எடுத்தோம்னா அதில் வந்து 6 சிக்மா லெவல் அதில் வந்து 18 to 32 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. ஸோ நம்ம 18 to 32 அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ராசஸ் வித் வந்து 18லேருந்து 32 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ 6 சிக்மா ஈக்குவல் டு 18லேருந்து 32 அப்படி நம்ம கர்வ் ட்ரா பண்ணோம்னா அது வந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு வெளியவும் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு வெளியவும் வந்து நம்ம வந்து கர்வ் வந்து ட்ரா ஆகும். ஸோ நமக்கு தேவையான வேல்யூ வந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து அப்பர் ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் வந்து அக்செப்டட். இந்த 2 வேல்யூக்குமே வெளியே போச்சுன்னா அது வந்து ஃபுல்லாகவே வந்து ரிஜெக்டட் குவான்டிட்டி. ஸோ அந்த மாதிரி ரிஜெக்டட் குவான்டிட்டியும் சேர்த்து ப்ரொடியூஸ் ஆகும்பொழுது நமக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து ஓகே ஆயிருக்கு அந்த ப்ராசஸ் வந்து அந்த ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கிற மெத்தடில் ரன் பண்ணும்போது நம்மளால எவ்வளோ குட் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இங்கே வந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் வந்து 20 to 30, பட் ப்ராசஸ் வித் வந்து 18லேருந்து 32 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா
ப்ராசஸ் கேப்பபிலிட்டியோட ஃபார்முலா CP is equal to upper specification limit minus lower specification limit divided by 6 sigma. இதுல upper specification limit minus lower specification limit அதை வந்து நம்ம வந்து design width அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ஸ்பெசிஃபிகேஷனை டிசைன் வித் அப்படின்னு வந்து டினோட் பண்ணுவோம். அண்ட் 6 சிக்மா அதை வந்து எப்படின்னா ப்ராசஸ் வித், அதாவது நம்ம கண்டக்ட் பண்ற ப்ராசஸ் வந்து அதோடைய வித் வந்து எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, ஸோ அதை தான் வந்து 6 சிக்மா ஈக்குவல் டு ப்ராசஸ் வித் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இங்க ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 20 to 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் ப்ராசஸ் வித் வந்து 6 சிக்மா வந்து 18லேருந்து 32 வரைக்கும் வந்து வித் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிபி கால்குலேட் பண்ணும்போது சிபி இஸ் ஈக்குவல் டு அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் வந்து 30 மைனஸ் லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் வந்து 20 டிவைடட் பை ப்ராசஸ் வித் வந்து 18 to 32 அப்படின்னு இருக்கு. ஸோ 32 மைனஸ் 18 தட் இஸ் ஈக்குவல் டு 30 மைனஸ் 20 வந்து நியூமரேட்டர்ல வந்து 10 வந்துடும். ஸோ டினாமினேட்டர்ல 32 மைனஸ் 18 பார்க்க போனோம்னா 14 அப்படின்னு வரும். ஸோ 10/14 இஸ் ஈக்குவல் டு 0.71 அப்படின்னு வரும். இங்க சிபி வந்து லெஸ் தென் 1 அப்படின்னு இருக்கு. ஸோ ப்ராசஸ் கேப்பபிலிட்டி வந்து 1 விட கம்மியா வந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து நாட் கேப்பபிள் ப்ராசஸ். இதுவே சிபி வந்து 1 விட அதிகமா வந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் வந்து கேப்பபிள் அப்படின்னு அர்த்தம். மேக்ஸிமம் 1.33 அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் தான் வந்து மோஸ்ட் சூட்டபிள். இதுல வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து சிபியோட வேல்யூ லெஸ் தென் 1 அப்படின்னு வந்துச்சுனாக்கா நம்மளுடைய ப்ராசஸ் வித் கர்வ், அதாவது பெல் கர்வ் வந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டை தாண்டியும் போகும், அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டை விட அதிகமாகவும் இருக்கும். ஸோ லோவர் ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து அப்பர் ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ள இருக்கிற குவான்டிட்டி மட்டும்தான் வந்து அக்செப்டட், மற்றது எல்லாமே வந்து ரிஜெக்டட். இதுவே ப்ராசஸ் கேப்பபிலிட்டி சிபி வந்து கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுனாக்கா அந்த ப்ராசஸ் வித் வந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் ரெண்டுத்துக்கு உள்ளேயே வந்து ட்ராப் பண்ணிடலாம். ஸோ அந்த வேல்யூ வந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் ரெண்டுத்துக்கும் நடுவில் வர்றதால அந்த ப்ராசஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து அக்செப்டட். இங்கே வந்து ரிஜெக்டட் குவான்டிட்டியே வந்து கிடையாது. ஸோ அதனால இந்த ப்ராசஸில் ரன் ஆகிறது எல்லாமே வந்து அக்செப்டட் குவான்டிட்டி. சிபி லெஸ் தென் 1 அப்படின்னு இருந்துச்சுனாக்கா ப்ராசஸ் வித் வந்து டிசைன் வித்தை விட அதிகமாக இருக்கும். சிபி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னாக்கா டிசைன் வித்தும் ப்ராசஸ் வித்தும் சேமாக இருக்கும். அதே போல் சிபி இஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னு வந்துச்சுனாக்கா டிசைன் வித்தை விட ப்ராசஸ் வித் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ப்ராசஸ் வித் வந்து டிசைன் வித்தை விட கம்மியாக போகுதோ அந்த அளவுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ப்ராடக்ட்ஸ் எந்தெந்த அளவுக்கு வந்து டைமென்ஷன் கரெக்டாக இருக்கும், ஸோ அந்தந்த அளவுக்கு அதனுடைய வேல்யூ வந்து ஹை ஆகும். ஸோ ப்ராசஸ் கேப்பபிலிட்டி அப்படின்றது வந்து நம்ம எல்லா விதமான ப்ராசஸ்க்குமே வந்து இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ராசஸ் கேப்பபிலிட்டின்னு அதை யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணுற ப்ராசஸ் வந்து வர்ற அவுட்புட்டுக்கு வந்து கேப்பபிளா அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் அதை வந்து நம்ம வந்து ப்ராசஸ் டயக்ராமை வச்சு நம்ம வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் வந்து நம்ம வந்து டினோட் பண்ணலாம். ஸோ ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா நம்ம ப்ராசஸ் கர்வோட சென்டர் ஆக்சிஸ்க்கும் நாமினல் வேல்யூக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டியை பற்றியும் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் பற்றியும் பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்போம். இப்போ நம்ம வந்து இதோடைய கால்குலேஷன் எக்ஸாம்பிள் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸ் கேப்பபிலிட்டி டயக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் இருக்கும், அண்ட் நாமினல் வேல்யூ சென்டரில் இருக்கும், மீன் வேல்யூவும் இருக்கும். இந்த பெல் ஷேப்பில் இருக்கிறது வந்து பெல் கர்வ் ஆர் ப்ராசஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் டு அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து டிசைன் வித் அல்லது வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் த கஸ்டமர் அப்படின்னு டினோட் பண்ணுவோம்.
இப்போ நம்ம வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்க போனோம்னா CPK that is equal to upper specification limit minus mean value divided by 3 sigma and mean value minus lower specification limit divided by 3 sigma. இங்க வந்து sigma is equal to standard deviation, mu அப்படினா mean value. Standard deviation என்ன அப்படின்றத பத்தி நம்ம detailed video வந்து already post பண்ணிருக்கோம். இங்க வந்து process capability index இத ஷார்ட்டா வந்து CPK அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அதாவது CPK என்ன அப்படின்னாக்கா difference between mean to the nominal value. அதாவது டிசைன் nominal valueக்கும் process உடைய mean valueக்கும் ரெண்டுத்துடைய சென்டர் ஆக்சிஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் அதாவது டிஸ்டன்ஸ் தான் வந்து process capability index அப்படின்னு வந்து டினோட் பண்றோம். இங்க வந்து நாமினல் உடைய சென்டர் ஆக்சிஸும் மீன் வேல்யூ உடைய சென்டர் ஆக்சிஸும் ஒரே ஆக்சிஸ்ல இருந்துச்சுனாக்கா CPK வேல்யூ வந்து 1 ன்னு வரும். சோ வாங்க நம்ம வந்து இது எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். process capability index calculation எப்படி பண்றோம் அப்படின்னு பார்க்க போனா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. Specification that is equal to 25 plus or minus 5. இங்க வந்து 25 அப்படின்றது வந்து nominal value. அதுல இருந்து மைனஸ் 5 வந்து மைனஸ் பண்ணோம்னா 20 கிடைக்கும் and 5 ஆட் பண்ணோம்னா 13 கிடைக்கும். இங்க வந்து 20ங்கிறது வந்து lower specification limit and 30 வந்து upper specification limit. 25 அப்படின்றது வந்து nominal value. So இதுல வந்து nominal value வந்து violet colorல highlight பண்ணிருக்கோம் and lower specification limit upper specification limit வந்து ரெண்டும் வந்து red color dotted lineல indicate பண்ணிருக்கோம். So இந்த process width வந்து அதாவது 6 sigma நம்ம ரன் பண்ற process உடைய width வந்து 21 to 35 அந்த ரேஞ்சில இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So 21 னாக்கா lower specification விட ஒரு யூனிட் அதிகமா இருக்கும் and upper specification விட 5 யூனிட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ப்ராசஸ்க்கு வந்து ட்ராப் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த 21லேருந்து 35 வரைக்கும் இருக்கிற வித் வந்து ப்ராசஸ் வித் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 6 சிக்மா. இதை வந்து 3 சிக்மா 3 சிக்மாவா நம்ம வந்து பிரித்தோம் அப்படின்னாக்கா 21 to 35 அது வந்து 6 சிக்மா. ஸோ அதை நம்ம வந்து 3 சிக்மாவா பிரிக்கிறோம் அப்படின்னாக்கா 35 minus 21 divided by 2 அப்படின்னு பார்த்தோம்னா 28 வரைக்கும் 21லேருந்து 28 வரைக்கும் 3 சிக்மா and 28லேருந்து 35 வரைக்கும் another 3 சிக்மா. இங்க வந்து அந்த 25 அப்படின்றது தான் வந்து மீன் வேல்யூ ஆஃப் த ப்ராசஸ். நம்ம வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் அது எப்படி அப்படின்னு பார்க்க போனோம்னா நம்ம வயலட் கலர்ல கொடுத்துருக்கிற நாமினல் வேல்யூ அதாவது டிசைனுடைய சென்டர் ஆக்சிஸ்க்கும் நம்ம ப்ராசஸ் உடைய சென்டர் ஆக்சிஸ் அதாவது 28 இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள வந்து டிஃபரன்ஸ் தான் வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்றோம். ஸோ இந்த டேட்டாவை வச்சு நம்ம இதை வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்மளுக்கு ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் வந்து கேப்பபிளா இருக்கா இல்லையா அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ கால்குலேஷன் பார்க்க போனோம்னா ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் CPK that is equal to mu அதாவது மீன் வேல்யூ மைனஸ் லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் டிவைடட் பை 3 சிக்மா and another ஒன்று வந்து upper specification limit minus a mean value divided by 3 sigma. So process capability index formula வந்து அப்ளை பண்ணோம்னா இங்க வந்து mean value of the process வந்து 28 அப்படின்றது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். So mean value க்கு பதிலா வந்து 28 அப்படின்றது வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம் minus lower specification limit வந்து 20 and 3 sigma வந்து 28 minus 21 அதே மாதிரி upper specification limit வந்து 30 minus mean value வந்து 28 divided by 3 sigma value வந்து upper specification limit side வந்து process width வந்து 35லேருந்து அதோடைய center axis வந்து 28 வரைக்கும் வந்து spread ஆயிருக்கு. ஸோ அதாவது 3 sigma value. ஸோ இதை நம்ம வந்து simplify பண்ணி ஷார்ட் ஃபார்மில் எழுதினோம்னா 28 minus 20 அது வந்து 8ன்னு வரும். ஸோ 28 minus 21 divided by 7ன்னு வரும். and another value வந்து 30 minus 28 வந்து 2ன்னு வரும். 35 minus 28 வந்து 7ன்னு வரும். ஸோ நமக்கு இப்போ CPK வேல்யூ வந்து ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. 8/7 ஒன்று 2/7 ஒன்று.
ஸோ இந்த வர்ற ரெண்டு வேல்யூல வந்து எந்த வேல்யூ வந்து மினிமமா இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து சிபிகே வந்து அனாலிசிஸ் பண்ணணும். இங்க வந்து 8/7 அப்படின்னு இருக்கு, இது வந்து 1 விட அதிகமா இருக்கும். இங்க வந்து 2/7 அப்படின்ற இன்னொரு வேல்யூ வந்து 1 விட கம்மியா இருக்கும். ஸோ நம்ம இருக்கிறதுலேயே வந்து கம்மியான வேல்யூ வந்து 2/7. ஸோ அதை தான் வந்து நம்ம எடுத்துட்டு வந்து சிபிகே வந்து கால்குலேட் பண்றோம். இங்க வந்து 2/7 அப்படின்றது வந்து 1 விட கம்மியா இருக்கு. So CPK value is less than 1. So process is not capable. So இந்த process, அதாவது இந்த process வந்து ரன் பண்ணி நம்ம வந்து கரெக்டான அவுட்புட்ல வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்க முடியாது. So இந்த process வந்து not capable. ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ்ல அதே மாதிரி இந்த நாமினல் வேல்யூக்கும் மீன் வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து நாமினல் வேல்யூவும், அதாவது டிசைனுடைய நாமினல் வேல்யூ வயலட் கலர்ல இருக்கிறதும் ப்ராசஸ் உடைய மீன் வேல்யூ ரெண்டுமே வந்து இன்டர்செக்ட் ஆகும்பொழுது இது வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்குள்ளேயே வந்து டிராப் ஆயிடும். ஸோ வந்து நாமினல் வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு மீன் வேல்யூ, அதாவது நாமினல் வேல்யூவும் மீன் வேல்யூவும் வந்து ஒரே வேல்யூவாக இருக்கும்பொழுது ரெண்டுடைய சென்டர் ஆக்சிஸும் வந்து இன்டர்செக்ட் ஆகி ஒரே வேல்யூ வந்து ஒரே லைனில் வந்து இருக்கும். ஸோ நாமினல் வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு மீன் வேல்யூ, சிபி இஸ் ஈக்குவல் டு சிபிகே, ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். பட் அதோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு வரும். இங்கே வந்து மீன் வேல்யூ நாமினல் வேல்யூ வந்து ஈக்குவலாக இருந்துச்சுனாலே சிபிகே வேல்யூ வந்து 1 அப்படின்னு வந்துடும். ஸோ ப்ராசஸ் சிபிகே வேல்யூ வந்து 1 அல்லது அதுக்கு மேலே போச்சுனாக்கா அக்செப்டட், லெஸ் தென் 1 அப்படின்னு வந்துச்சுனாக்கா அந்த ப்ராசஸ் வந்து நாட் கேப்பபிள் ஃபார் த ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.